நான் சொன்ன அந்த டிப்ஸை மட்டும் நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொட்டீனா ப்ராப்ளம் வரும். மெஷர்மெண்ட் அப்படின்னாவே நம்ம வந்து க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, ஹை நெக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஹால்டர் நெக் எல்லாம் நீங்க வைக்கும் போது கொஞ்சம் உங்க மெஷர்மெண்ட் லூஸா நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட அது பெருசா உங்களுக்கு எந்த பாதிப்புமே உங்களுக்கு வராது. ஒரு ஃபினிஷிங் வந்து நீட்டா கிடைக்கும். ஆனா டீப் நெக்கை நீங்க வைக்கும் போது உங்க மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எடுக்கணும். ஆம் ஹோலா இருந்தாலும் சரி, செஸ்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெயிஸ்ட் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா செஸ்ட் ரவுண்டும் ஆம் ஹோல் ரவுண்டும் கொஞ்சம் நல்லா டைட்டா எடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து ஷோல்டர் ஃபால் இல்லாம கரெக்டா கிடைக்கும். அதனால நீங்க அது லோ நெக் வரும்போது நீங்க நான் சொன்ன மாதிரி 4 இன்ச்சுக்கு அந்த 3 இன்ச்சு கணக்கு வர மாதிரி வந்தா கூட ஓகே தான். அந்த அளவுக்கு நீங்க டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆமா, அதாவது இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகும்போதே ஒரு 20-25 பேருக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்தேன். அப்பதான் வந்து அந்த மெஷர்மெண்ட்ல வர டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். நீங்க யாரை பார்த்தாலும் இனி மெஷர்மெண்ட் எடுங்க. உங்களுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண அதுலயே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்களே அதுக்கு ஒரு உங்களுக்கே அதுல ஒரு கிளாரிட்டி வரும். இது எடுத்தது தப்பு, இப்ப எடுத்ததுதான் கரெக்ட் அப்படிங்கிற கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக தான் நிறைய பேருக்கு ரிப்பீட்டடா மெஷர்மெண்ட் எடுங்கன்னு சொல்றது. இல்ல கீரியெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க எடுத்தாவே போதும். நம்ம கைக்குன்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அந்த பிராக்டிஸ் வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க செல்ஃபாவே எடுக்கும் போது நிறைய மிஸ்டேக் வரும். இன்னொருத்தர் எடுக்கும் போதுதான் கொஞ்சம் கரெக்டா வரும். அப்ப நீங்க எடுக்கிறவங்க வந்து பிராக்டிஸ்டா இருந்தாதான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எடுக்கிற மெஷர்மெண்ட் கரெக்டா அப்படிங்கறது தெரியும். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி மெஷர்மெண்ட் எடுங்க. சின்னவங்களுக்கு எடுத்தாலும் சரி, பெரியவங்களுக்கு எடுத்தாலும் சரி, மெஷர்மெண்ட் எடுக்க தான் உங்களுக்கு அந்த பழக்கம் கரெக்டா வரும். ஆட்டோமேட்டிக்கா இந்த அளவு தான் கரெக்ட் அப்படின்னு நீங்களே ஒரு இதுக்கு வர முடியும். அப்படி இருந்தா நீங்க ஏற்கனவே தச்ச பிளவுஸ் இருந்துச்சுன்னா அதை ஒரு டைம் மெஷர் பண்ணி பாருங்க. நம்ம ஆம் ஹோல்னா இப்ப நம்ம 16 இன்ச்சு வருதுன்னா அந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா 16 இருக்கும். ஷோல்டர் வந்து ஸ்கொயர் ஷோல்டர் இருக்கு, ஸ்லோப்பிங் ஷோல்டர் இருக்கு. அந்த மாதிரி ஷோல்டர்லயே அந்த டிஃபரன்ஸ் வரும் நமக்கு. அதாவது இந்த இடம் பாத்தீங்க, ஆம் கிட்ட பாத்தீங்கன்னா இப்படி பிளாட்டா வரும் ஒரு சிலருக்கு, இப்படி ஒரு சிலருக்கு இப்படி ஸ்கொயரா வரும். அதுதான் வித்தியாசம். அதுல பாத்தீங்கன்னாவே 1 இன்ச் டிஃபரன்ஸ் வரும். நீங்க அந்த சென்டர் போன்ல இருந்து ஒன் சைடே கூட வச்சு பாருங்க. இந்த சென்டர்ல ஒரு போன் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு கழுத்துக்கு கீழே ஒரு போன் வரும். அதுல இருந்து இப்படி ஒன் சைடு கூட வச்சு பாருங்க. ஆமா, எல்லாருக்கும் இப்ப ஷோல்டர் அளவுதான். ஏன்னா மெயினா 1/2 ஷோல்டர் வரும்போது அதுதான். நீ ஒரு பிளவுஸ் தச்சாவே அதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப 6-8 வச்சுட்டு கொஞ்சம் அகலமா இருக்குன்னா நீங்க ஒரு 1/2 இன்ச் குறைச்சு அடுத்ததுல 7.5 வச்சீங்கன்னா போதும். நம்ம இப்படி கண்ணாடியில் இப்படி மிரர்ல நின்னோம்னா இங்க இருந்து இப்படி வர்றதுதான் நமக்கு அளவு. இப்படி வந்து இப்படி ஸ்கொயரா வரும். ஒரு சிலருக்கு லைட்டா இப்படி ஸ்லோப் வரும், அவ்வளவுதான். ஃபுல்லா ஸ்லோப் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நம்ம பிளவுஸ் தைக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா மெஷர்மெண்டே அவங்களுக்கு எடுக்க முடியாது. உங்களுக்கு இந்த இடம் மட்டும் இப்படி பெண்டா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி இந்த இடம் மட்டும்தான் நமக்கு கணக்கு. இப்படி ஸ்ட்ரைட்டா வருதா, லைட்டா இப்படி கர்வ் வருதா அப்படிங்கறது மட்டும்தான். கர்வ் வரவங்களுக்கு ஷோல்டர் அளவு குறையும், ஸ்கொயரா வரவங்களுக்கு ஷோல்டர் அளவு கொஞ்சம் அதிகமா வரும், அவ்வளவுதான். நான் ரெகுலரா எவ்வளவு பேருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்ல, ஒரு நாளைக்கு வர எல்லா கஸ்டமருக்கும் நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அதனால எனக்கு அந்த ஒரு ஃபிகர் பார்க்கும்போது அந்த என்ன மெஷர்மெண்ட் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுக்காம விட்டுட்டோம்னா கூட நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நார்மலான மிஸ்டேக் எல்லாம் நம்ம ஓரளவு பாத்துக்குவோம். ரொம்ப இதா போட்டிருந்தா இவங்க எப்படி பிளவுஸ் தைச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா அது பிளவுஸ் மாதிரியே இருக்காது, அப்படியெல்லாம் கூட போடுறாங்க. ஆனா நம்ம மிஸ்டேக் நமக்கு வருது அப்படின்னா மெஷர்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டா எந்த மாடல் வேணாலும் நம்ம தைச்சுக்கலாம். அது இல்லாம நான் தைக்கிற ப்ரொஃபஷன்ல வந்துட்டாவே அடுத்தவங்க எப்படி பிளவுஸ் போட்டிருக்காங்கிறது தான் முதல்ல பார்ப்போம். புதுசா ஏதாவது டிசைன்ஸ் இருக்கா, கட்டிங் ஏதாவது மாறி இருக்கா அப்படிங்கறது தான் நம்ம மெயினா பார்ப்போம். நல்லதுதான். நம்ம எனி டைம் கொஞ்ச நாளைக்கு அந்த திங்கிங்லேயே இருந்தாதான் அது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாண்டிங் வரும். அதுக்கப்புறம் நம்ம தைச்சு பழகிட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மைண்ட் செட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம நார்மலா ரெகுலரா பண்ற ஒர்க் மாதிரியே அதுவும் ஆயிரும். அப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் நமக்கு டவுட்ஸ் எல்லாம் எதுவும் வராது. இவ்வளவு மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிற தேவையெல்லாம் இருக்காது. இப்போதான் ஸ்டார்டிங்ல தான் உங்களுக்கு அது புரியாதனால நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அதாவது நான் ஒருத்தருக்கு சொல்றதுக்காகவே தான் இவ்வளவு மெஷர்மெண்ட்ஸை நான் படிக்கிற மாதிரி ஆச்சு. இல்லாட்டினா நான் மெஷர்மெண்ட்டே படிக்க மாட்டேன், அப்படியே வச்சு வெட்டுவோம். இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எனக்கு அதுக்கு ஒரு கால்குலேஷன் வேணும்ல, அப்படிதான் நான் வந்து அந்த கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அது நீங்க நார்மலா இப்ப போட் நெக்கு, க்ளோஸ் நெக் எல்லாம் தச்சுட்டு நீங்க டீப் நெக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்திருக்கும்.
இப்ப நீங்க ஃபர்ஸ்டே கொஞ்சம் ரிஸ்கானது கட் பண்ணிட்டனால இதுக்கப்புறம் தைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அந்த டீப் நெக்குக்கு மட்டும் நீங்க மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் டைட்டா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். க்ளோஸ் நெக்கா வரும்போது ஷோல்டர் வந்து ப்ராடா தான் வச்சு ஆகணும். அது நம்ம பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். ஆனா நீங்க ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சு ஒரு பஃப் மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா தெரியாது. ஆனா நான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்ல, நார்மலா உங்க இது வந்து அப்படி இருக்கு அப்படிங்கிறேன். அதாவது அது வந்து நமக்கு ஒன்றும் ரொம்ப ப்ராடா அப்படியெல்லாம் தெரியாது. நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த வெரைட்டி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஷோல்டர் அப்படிங்கிறது தான் வித்தியாசம். மெஷர்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து எடுத்து பாருங்க. அதே மாதிரி மேக்சிமம் டேப் வந்து தின்னா வச்சுக்கோங்க, ப்ராடா இல்லாம. ஏன்னா இந்த ஆம்ஹோல்லாம் எடுக்கும் போது அது ரொம்ப இப்படி இதா இருக்கும். இதுன்னா உங்களுக்கு கரெக்டா ரோல் பண்ணி எடுக்கும் போது கரெக்டா வரும். ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. Bye.